சாமுவேலின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 22வது வசனத்திலே சாமுவேல் மூலமாய் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நிலத்தை பார்க்கலும் செவி கொடுத்தலுமே உத்தமம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் இப்படி இந்த வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது பழைய ஏற்பாட்டிலே ஆராதனையை குறித்து நாம் அறிந்திருக்க வேண்டும். பழைய பாட்டிலே ஆராதனை பலி செலுத்தி ஆராதிக்கிறார்கள். அல்லேலூயா. ஆடு மாடு புறா ஆண்டவர் இப்படியாக பல காரியங்களை அங்கே சொல்லப்பட்டிருக்கு. ரத்தம் தெளித்து அந்த ரத்தம் சிந்தி அங்கே ஆராதனை நடத்துகிறதை நாம் அங்கே நமக்கு தெரிந்துவிட முடியும். லேவியராம புஸ்தகம் நான் வாசிக்கும் பொழுது ஆராதனைக்கு வேண்டியதான பலவிதமான காரியங்களை கிரியைகளை செய்ய கர்த்தர் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை அவர்களுக்கு கற்பிக்கிறதான விஷயங்களை குறித்து நமக்கு தெரியும். ஆனால் இங்கே 1 சாமுவேல் 15 நாம் வாசிக்கும் பொழுது அங்கே சவுலிடத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கலும் செவி கொடுத்தலுமே உத்தமம். அல்லேலூயா. அதுக்கு அர்த்தம் என்ன? புதிய ஏற்பாட்டில் நாம் கடந்து வரும் பொழுது ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்களையும் என்னை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், ஆராதிக்கிறதை விட செவி கொடுத்தலும் கீழ்ப்படிதலும், அல்லேலூயா, ஆராதிக்கிறதை விட செவி கொடுத்தலும் உத்தமம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்ப நீங்க கேட்கலாம், பாஸ்டரே ஆராதனையை குறித்து நீங்க என்ன சொல்லுவீங்க? ஆராதிக்க வேண்டாம் என்ன சொல்லுவீங்க? இல்லவே இல்லை. ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து கர்த்தருடைய விடுதலை அனுபவிக்கிறவர்கள், கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை அனுபவிக்கிறவர்கள் ஆராதனை செய்யாமல் இருக்கவே மாட்டார்கள். அல்லேலூயா. அவர்கள் ஆராதிக்காமல் இருக்கவே முடியாது. கர்த்தருடைய நன்மையை அனுபவிக்கிறவர்கள், கர்த்தருடைய ஆசீர்வாதங்களுக்கு அனுபவிக்கிறவர்கள் ஒருபோதும் ஆராதிக்காமல் இருக்க மாட்டார்கள். அவர்கள் துள்ளி சாடி ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டே இருப்பார்கள். அவர்கள் இப்போ இருதயம் எப்போது கர்த்தரை துதித்து கொண்டே இருக்கும், கர்த்தரை மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் இன்றைக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு ட்ரெண்ட், ஒரு காரியம் சம்பவம் வந்திருக்கிறது. ஆராதித்து என்ன செய்யணும்? ஆண்டவரை மையப்படுத்தணும், நிச்சயமாக ஆராதிக்கணும். யார் ஆராதிக்கணும்? யாருடைய ஆராதனையில கர்த்தர் பிரியமா இருக்கிறார் என்பதை குறித்து நாம் அறிய வேண்டியதா இருக்கிறது. நாம் ஆராதித்து இறங்கும் பொழுது நாம் சிந்திக்க வேணும், என்னுடைய ஆராதனையில் கர்த்தர் பிரியப்பட்டிருக்கிறாரா? என்னுடைய ஆராதனை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டாரா? இல்லை என்று சொன்னால் நம்முடைய ஆராதனை வீணாய் போகும் அல்லவா? ஆதியாகம புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது கர்த்தர் ஆபேலையும் அவன் ஆராதனையும் அவன் பலியையும் ஏற்றுக்கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. காயினையும் அவன் பலியையும் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்படி என்றால் ஆராதனையை விட ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளையை ஆண்டவர் முதலாவது ஏற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆபேலையும் அவன் ஆராதனையும் அவன் பலியையும் கர்த்தர் ஏற்றுக்கொண்டார். இந்த ராத்திரி வேளையிலே அன்பான தேவனுடைய பிள்ளையை நாம் ஆராதிக்கிற ஆராதனை கர்த்தர் ஏற்றுக்கொள்ள வேணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஏன் இதை சொன்னார்? சவுலிடத்தில் ஏன் இப்படியாக சொன்னார்? பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நிலத்தை பார்க்கலும் செவி கொடுத்தலும் உத்தமம் என்று சொல்ல காரணம் என்ன? அந்த சவுலிடத்திலே ஒரு காரியத்தை ஆண்டவர் சொன்னார். அது 2வது வசனம் 3வது வசனம் வாசிக்கும் பொழுது அதை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாமா? 15:2-3. அல்லேலூயா. அங்கே ஆராதிக்கிற அபிஷேகம் பெற்ற சவுலை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது நமக்கு தெரியும், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து விடுவிக்கப்பட்டு கனானில் வந்து இஸ்ரவேல் தேசத்திற்குள்ளே வந்து சாமுவேலால் தீர்க்கதரிசியாகிய சாமுவேலால் நடத்தி கொண்டிருக்கப்படும் பொழுது ஜனத்தின் தேவைக்கு ஒத்த வண்ணம், தேவனுடைய ஜனத்தினுடைய ஆவசியத்துக்கு ஒத்த வண்ணம் தேவனால் முதல் ராஜாவாய், இஸ்ரவேல் ஜனத்திற்கு முதலாவது ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்பட்டதான சவுலிடத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்ன செய்ய வேண்டும்? இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய வழியை தடை பண்ணுகிற அமலேக்கை நீ என்ன வேண்டுமா? முற்றிலுமாய் அவனை சங்கரித்து போட வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா. அபிஷேகம் பெற்ற ஆண்டவரால் அழைக்கப்பட்ட ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு என்று ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டு ஒருங்கி கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, உன்னையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த அமலேக்கின் சக்திகளை நீ முற்றிலுமாய் சங்கரிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. சவுலிடத்தை ஆண்டவர் இதை சொன்ன பொழுது நீங்க கீழே போய் வீட்டில் வாசிக்கும் பொழுது அல்ல, நமக்கு நன்றாய் தெரிந்த வசனம் அதன் கீழே சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் இந்த அமலேக்கை சங்கரிக்க புறப்பட்டு போன பொழுது நல்லது என்று அவன் கண்ணிலே தோன்றினதான ஆடு மாடுகளையும் இப்படிப்பட்டதான சில சம்பவங்களை அவன் என்ன செய்யவில்லை? சங்கரிக்கவில்லை. அல்லேலூயா. அவன் ஆண்டவர் சொன்னார், அவனுக்குள்ள சகலத்தை நீ என்ன செய்ய வேண்டும்? சங்கரிக்க வேண்டும் என்று சொல்லி, நிர்மூலம் பண்ண வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அவனுக்கு சொன்னார். ஆனால் அவன் அதை செய்ய மனசில்லாதபடிக்கு அவன் அதை விட்டு வைத்தான். சாமுவேல் வந்த சவுலிடத்தில் கேட்கிறான், இது என்ன சத்தம் என்று கேட்ட பொழுது அவன் சொல்லுகிறான், இது ஆண்டவருக்கு ஆராதனை செய்ய வேண்டும் என்று சொல்லி இதை நாங்கள் பலியிடுவதற்காக எடுத்து மாற்றி வைத்திருக்கிறோம். அல்லேலூயா,
அல்லேலூயா. அப்பதான் ஆண்டவர் சொன்னார், இல்ல சவுலே, பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதல் அல்லவா மேலானது. அல்லேலூயா. ஆண்டவர் பலியை விரும்புகிறார். சாரி, ஆண்டவருக்கு நிச்சயமாகவே ஆராதனை செய்ய வேண்டும், ஆண்டவருக்கு பலியிட வேண்டும், நிச்சயம் அது உண்மையான காரியம்தான். ஆனால் அந்த பலியிடுகிறதை மேலாய் ஆண்டவருடைய சத்தத்துக்கு நீர் கீழ்ப்படிய வேண்டாமோ என்று சொல்லி ஆண்டவர் உங்க ஒரு கேள்வியை வைக்கிறார். இந்த பகலில் ராத்திரி வேளையிலே தேவனுடைய பிள்ளையே, நம்மோடு ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்பாரனால் அந்த கேள்விக்கு நாம் என்ன பதில் சொல்லுவோம்? 2 பேர் தேவாலயத்துக்கு போனதை குறித்து சுவிசேஷத்தில் நாம் வாசிக்கிறோம் அல்லவா? பரிசேயனும் ஆயக்காரனும். பரிசேயன் போய் சொன்னான், நான் வாரத்தில் 2 நாள் உபவசிக்கிறேன், நல்ல தசமபாகம் கொடுக்கிறேன், காணிக்கை கொடுக்கிறேன், நான் மற்ற எல்லா காரியங்களையும் செய்கிறேன், அவனை போல அல்ல, நான் விடுக்கேன், அல்லேலூயா, நான் மேலானவன். ஆண்டவர் சொன்னார், இவன் அல்ல, அவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் போனான். காரணம், ஆயக்காரன் சொன்னான், ஆண்டவரே, பாவியாகி என் மேல் கிருபையாயிரும். எவ்வளவுதான் நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் கடந்து வந்தாலும் தேவனுடைய பிள்ளையே, தேவனுக்கு முன்னாய் நாம் எப்பொழுதும் ஒரு பொருட்டே அல்ல, அல்லேலூயா, ஒரு பெரிய ஆளு அல்ல, ஒரு நீதிமானை அல்ல. தேவன் கிருபையாய் நம்மை நீதிமான் ஆக்குகிறார். அல்லேலூயா. தேவன் நம்மை நீதிமான் ஆக்குகிறார். அப்படி என்று சொன்னால் இங்கே அழைக்கப்பட்டு வேறுபடுத்தப்பட்டு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்திற்கு வேண்டி காத்திருக்கிற தேவனுடைய பிள்ளையே, நம்மோடும் புதிய ஏற்பாடு விசுவாசிகளாய் நம்மோடும் ஆண்டவர் சில காரியங்களை சொல்லுகிறார் அல்லவா? சவுலிடத்தில் ஆண்டவர் சொல்லும் பொழுது ஆண்டவர் அமலேக்கியனை நிர்மூலம் பண்ண சொன்ன ஆண்டவர் நம்மிடத்திலும் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் தெரியுமா? ரோமர் எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 13வது வசனத்தை ஒரு ஆள் வாசிக்கலாமா? ரோமர் 8:13. ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப மாம்சத்தின்படி பிழைத்தால், மாம்சத்தின்படி வாசிங்க, மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவின்படி மாம்சத்தின் கிரியைகளை அழிப்பீர்கள், ஆனால் நீங்கள் பிழைப்பீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நமக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், மாம்சத்தின்படி ஜீவிக்க அல்ல நம்மை கர்த்தர் அழைத்தது. அல்லேலூயா. ஒரு மாம்சத்தின்படி உள்ள ஒரு ஆராதனைக்கு அல்ல ஆண்டவர் நம்மை அழைத்தது. பின்னையோ ஆவி நிறைவோடு கர்த்தரை நாம் ஆராதிக்கணும். அல்லேலூயா. மாம்சத்திற்கு உரியபடி ஆராதிக்க அல்ல, ஆவிக்குரியபடியான ஒரு ஆராதனையை கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். யோவான் சுவிசேஷத்தில் வாசிக்கும்போது சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அப்ப ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுகிற தேவனுடைய பிள்ளைகளுடைய தொழுகையை, ஆராதனையை அடுத்த அங்கீகரிக்கிறார். அதான் ரோமர் எழுதின நிருபத்தில் 8வது ரோமர் 12:1 வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, புத்தியுள்ள ஆராதனையை குறித்து வேதம் அங்கே சொல்லுகிறது. வாசிங்கள், ரோமர் 12:1. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியவுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும் என்று நம்மை கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அது எப்படி? மாம்சத்தின்படியான ஒரு ஆராதனை ஆராதிக்க அல்ல கர்த்தர் நம்மை அழைத்தது. பின்னையோ ஆவிக்கேற்றபடி ஆண்டவரை ஆராதிக்கணும். அல்லேலூயா. ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆண்டவரை ஆராதிக்கணும். அந்த ஆராதனை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதும் பொழுது இப்படி சொல்லுகிறான், நீங்கள் உங்கள் சரீரங்களை தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் இந்த ராத்திரி இந்த இடத்துல ஜெபிக்க கடந்து வந்திருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது இப்படி உள்ளதால், நம் ஆண்டவருக்கு நம்மை ஒப்பு கொடுக்கிறோமா? அல்லேலூயா. ஆண்டவர் ஆளுகை செய்ய நம்மை ஒப்பு கொடுக்கிறோமா? அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார். அப்ப ஆண்டவரை ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளே வாழ்கிறது யாரு?
கிறிஸ்து. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே வாசம் பண்ணணும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நம்மை ஆளுகை செய்ய வேண்டும். இல்லை என்று சொன்னால், நம்மை இயேசு கிறிஸ்து ஆளுகை செய்யவில்லை என்று சொன்னால், நம்மை வேறொரு ஆள் ஆளுகை செய்யும். யாரு? பிசாசு. அல்லேலூயா. பிசாசானவன் ஆளுகை செய்து போடுவான். அதனால் தான் அன்பான தேவனுடைய பிள்ளையே, முதலாவது இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, மாம்சத்தின்படி நாம் பிழைக்க கூடாது, ஆவியின்படி மாம்சத்தின் கிரியைகளை ஒவ்வொன்றாய் நாம் நினைச்சணும், அழிக்கணும், நாசம் பண்ணணும். சவுலிடத்தில் ஆண்டவர் சொன்னார், அந்த அமலேக்கியனை நீ முற்றிலுமாய் சங்கரிக்க வேண்டும் என்று. இன்றைக்கு உங்களோடு என்னோடு சொல்லுகிறார். இல்லை, ரட்சிக்கப்பட்டு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடத்தில் வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் ஆவியின்படி மாம்சத்தின் கிரியைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப நமக்கு நன்றாய் தெரியும், ஆராதிக்கிறோமே, இவ்வளவு நாட்கள் ஆராதிக்கிறோமே, இத்தனை வருஷம் ஆராதிக்கிறோமே, ஏன் ஒரு விடுதலை இல்லை, ஏன் ஒரு நன்மை இல்லை, ஏன் ஒரு ஆசீர்வாதம் இல்லை என்று சொல்லி நாம் நமக்குள்ளே நரங்கி கொண்டு இருப்போம் என்று சொன்னால், அன்பான தேவனுடைய பிள்ளையே, பூரணமாய் நம்மை விட்டு கொடுக்கவில்லை என்று சொல்ல முடியும். அல்லேலூயா. பூரணமாய் தேவ ஆளுகைக்குள்ளே நாம என்ன செய்யவில்லை, இதுவரை கொடுக்க முடியவில்லை என்று சொல்லி நாம் இங்கே பார்க்க முடியும். காரணம், அபிஷேகம் உள்ள சவுல் தான், ஆனால் அவனுக்கு மாம்சத்தில் ஒரு சிந்தை. இப்படி என்ன செய்யணும், ஆண்டவருக்கு வார்த்தையை அவன் முக்கியப்படுத்தவில்லை, ஆண்டவருடைய வசனத்தை முக்கியப்படுத்தவில்லை. அவன் வேற எதையோ நேர என்ன செய்தான், ஆராதனை முக்கியப்படுத்துகிறான், பலியை முக்கியப்படுத்துகிறான். கர்த்தருடைய வார்த்தை இல்லாமல் ஒரு ஆராதனை வேண்டாம். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப நீங்க கேட்கலாம், இது இப்படி கர்த்தருடைய வார்த்தையின்படி ஆராதித்தால், வேத புஸ்தகத்தில் அநேக ஆசீர்வாதங்களை குறித்து நாம் பார்க்கிறோம். வார்த்தையின்படி செய்யுங்கள். கனாவூரிலே கல்யாண வீட்டிலே அந்த இயேசு கிறிஸ்துவுக்கு வார்த்தை குறித்து மரியாள் சொல்லும்போது எப்படியா சொல்கிறார், அவர் உங்களுக்கு என்ன செய்கிறாரோ அதன்படி செய்யுங்கள். அதன்படி செய்த பொழுது வெறும் பச்சை தண்ணீர் அது திராட்சை ரசமாய் மாறினது. பேதுருடைய படகுல கடந்து வந்த கர்த்தர் அவனிடத்தில் சொல்லுகிறார், நீ என்ன செய், ராத்திரி முழுவதும் பிரயாசப்பட்டிருக்கிறான். அவன் மீண்டும் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ மீண்டும் என்ன செய், ஆழத்திலே வலையை போடு. அவன் எங்கே சொல்லுகிறான், உம்முடைய வார்த்தையின்படி வலை வீசுகிறோம். பாத்தீங்களா, கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்த பொழுது அநேக அற்புதங்கள் நடந்தது, உண்மை. ஆனா கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்யாமல் இருந்தால் என்ன சம்பவிக்கும் என்று நாம் அறிந்திருக்க வேண்டாமா? இந்த ராத்திரி நான் அதுக்கு நேராக உங்களை கொண்டு போக விரும்புகிறேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சவுலை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ அந்த ஆமலேக்கனை முற்றிலுமாய் என்ன செய்ய வேண்டும், நாசம் பண்ண வேண்டும். அவனை நீ வைத்திருக்க கூடாது. இல்லையிலோயோ, அவனை வைத்திருப்பாயானால் சில பிரச்சனைகள் உண்டு. நாம் கேள்வி கேட்கிறோம், வசனம் நமக்கு நேராக வரும்பொழுது சில கேட்கிறாங்க, அப்படித்தான் ஜீவிக்கணுமா, இந்த வசனம் இப்படித்தான் சொல்லுகிறதா, அப்படியே இருக்கணுமா? ஆமா தேவனுடைய பிள்ளைகளே, சின்ன பிள்ளைகளை போல ஆண்டவர் சொன்னார், குழந்தைகளை எடுத்து நினைச்சு குழந்தையை முன்னே நிறுத்தி சொன்னார், இந்த பிள்ளையை போல என்ற வசனத்தை ஏற்றுக்கொள்ளுகிறவன் எவனோ அவன் தேவனுடைய ராஜ்யத்திற்கு பாத்திரனா இருக்கிறான். இல்லையா? மலையாளத்தில் அந்த வார்த்தை கொஞ்சம் கூட அருமையா இருக்கும். ஒரு சிசுவினை எடுத்து அவருடைய நடுவில் நிறுத்தி, இல்லையா, சிசுவினை எடுத்து அவருடைய நடுவில் நிறுத்தி அவரிடத்துல சொன்னார், ஒரு குழந்தையை போல இந்த வசனங்களை நாமும் நம்முடைய மனசிலே காத்துக்கொள்வோமானால், இதை கை கொள்வோமானால், நாம் கேட்டுக்கொள்ளுகிறது எதுவோ அதை நாம் பெற்றுக்கொள்வோம். அல்லேலூயா. நம்முடைய என்ன தேவையும் ஆண்டவர் சமூகத்தில் நாம் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நம்ம அதுக்கு தருவார். யோசுவா இடத்துல சொன்னார், என்னுடைய கற்பனைகளை விட்டு இடதுபுறம் வலதுபுறம் சாயாமல் இருப்பாய் என்றால் நான் மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன். அல்லேலூயா. அதனுடைய வரலாறு நமக்கு தெரியும். அந்த மோசையோடு இருந்ததை விட அதிகமாய் அவன் சொல்லுகிறான், கர்த்தர் அவனுடைய வார்த்தையை கேட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. யுத்தம் வந்தது, போராட்டம் வந்தது. அங்கே அவன் ஆண்டவருடைய சிருஷ்டியை பார்த்து சொல்லுகிறான், நீ அங்கே நில்லு. சூரியனை பார்த்து சந்திரனை பார்த்து சொல்லும் பொழுது அந்த வார்த்தைக்கு அது கட்டுப்பட்டதானால், இந்த ராத்திரி அன்பான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தருடைய வசனத்தை முருக பிடித்து கொண்டு வசனத்தின்படி உத்தமமாய் ஜீவிப்போமானால், இந்த நாட்களில் நமக்கு விரோதமாக எழும்பி வருகிற பிசாசின் கிரியைகளை பார்த்து அல்லது மற்ற ஏது செய்கைகளை பார்த்து நாம் பயப்படாமல் அதற்கு அதிகாரத்தோடு கட்டளையிட முடியும். அல்லேலூயா. அது நமக்கு கீழ்ப்படியும். ஆனால் இன்றைக்கு கீழ்ப்படிய முடியாதபடிக்கு இருக்கிற செய்கைகள், கீழ்ப்படியாமல் இருந்தால், கர்த்தருடைய வசனத்தின்படியே நாம் செய்யாமல் இருந்தால், அதை நாம் விட்டுவிட்டால் நமக்கு என்ன சம்பவிக்கிறது? என்ன சம்பவிக்கும் தெரியுமா? இந்த சவுல் ஆண்டவர் சொல்லும் பொழுது சவுல்கிட்ட சொன்னார், அமலேக்கியனை முற்றிலுமாய் நாசம் பண்ணு. அவன் நாசம் பண்ணாது இருந்தால் அவன் என்ன செய்வான் தெரியுமா? வழியை தடசம் பண்ணுவான். அல்லேலூயா. அது 2வது 3வது வசனத்தில் என்ன வாசித்தோம்? சொல்லு, வாசிங்கம்மா. ஒன்று விட.
இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து கானானிலேக்கு வரும்பொழுது அவன் இஸ்ரவேலரை வழிமறத்து அவனுக்கு செய்ததை என் மனசில் வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. இந்த அமலேக்கை நாம் விட்டு வைத்தால் இனியும் அவன் வழிமறிப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த அமலேக்கை விட்டு வைத்தால் இனியும் இந்த அமலேக்கு நம்ம என்ன செய்வான்? வழிமறிப்பான். அல்லேலூயா. ஜடத்தின் மாம்சத்தின் கிரியை அழிக்க ஆண்டவர் சொன்ன ஒன்னாவது காரியம், இந்த மாம்சத்தின் கிரியை ஆவியின் துணையோடு, பரிசுத்த ஆவியின் துணையோடு இந்த மாம்சத்தின் கிரியைகளை ஒவ்வொன்றாய் நம்மை விட்டு அப்புறப்படுத்தவில்லை என்று சொன்னால் அது நம்முடைய விசுவாச பிரயாணத்தை தடை பண்ணும். அல்லேலூயா. விசுவாச ஜீவிதத்தில் நமக்கு போரிட்டு முன்னோட்டு போக என்ன செய்ய முடியாது? நமக்கு அது முடியாது. அவன் எப்போதும் தடையாய் வந்து கொண்டிருப்பான். அல்லேலூயா. ஆகையால் தான் அவன் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் மாம்சத்தின்படி பிழைத்தால் அழிவீர்கள், ஆவியினாலே மாம்சத்தின் கிரியைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். அல்லேலூயா. அப்ப ஆராதிக்க வந்திருக்கும் பொழுது கர்த்தருடைய வசனத்தை ஒவ்வொன்றா நாம் கேட்கும் பொழுது, தியானிக்கும் பொழுது நாம் ஆண்டவரிடத்தில் கேட்கணும், ஆண்டவரே இந்த வசனத்தின்படி ஜீவிக்க எனக்கு கிருபை தாரும். அல்லேலூயா. இந்த வசனத்தை கேட்டு பக்கத்துல கை சூண்டி விடக்கூடாது. இது எனக்கு இல்ல, எனக்கு ஏது வசனம் வந்தாலும் அந்த வசனத்துல என்னுடைய பங்கு என்ன? அது எந்த இடத்திலிருந்து வந்தாலும் அந்த வசனத்தின் பங்கு எனக்கு என்ன? அல்லேலூயா. ஆண்டவர் சில சொல்லுவாங்க, இன்ன பாஸ்டர் இல்லையா, நல்லதுதான், இன்னிடத்துல இருந்து வருகிறது மட்டும்தான் அவங்களுக்கு பிடிக்கும், மற்ற யாரும் என்ன செய்யாது. கர்த்தர் கழுதையின் வாயிலிருந்து பேசுவதற்கும் வல்லமை உள்ளவர். அல்லேலூயா, அல்லேலூயா. கழுதையின் வாயிலிருந்து கர்த்தர் என்ன செய்வார்? பேசுவார். பேப்பர் சாப்பாடு வாங்கி வந்த பேப்பரை படித்து, சாப்பாடு பொதிந்து கொண்டு வந்த பேப்பர் வாசித்து ரட்சிக்கப்பட்டவர்களுடைய சாட்சியை நான் கேட்டிருக்கிறேன். அல்லேலூயா. பேப்பர், அவங்களுக்கு ஆகாரம் வாங்கி கொடுத்ததான பேப்பர் துண்டிலே வாசித்திருந்த இயேசு கிறிஸ்துவை கொடுத்த சாட்சியை வாசித்து ரட்சிக்கப்பட்டவர்களை வாசி கேட்டிருக்கிறேன். அல்லேலூயா. இனி நம்முடைய பிள்ளைகள், சண்டே ஸ்கூல் பிள்ளைகள் சாட்சி சமயத்து வசனம் சொல்லுவார்கள் அல்லவா, அந்த வசனம் சொல்லுகிற வசனத்தை கேட்டு ரட்சிக்கப்பட்டவர்களை சாட்சியை நான் கேட்டிருக்கிறேன். அல்லேலூயா. அப்படியானால் நம்ம ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வசனம் எங்கிருந்து வருகிறோம், அந்த வசனத்தை நாம் கேட்கும் பொழுது அது இந்த வசனம் என்னோடு என்ன சொல்லுகிறது? அல்லேலூயா. அந்த வசனத்தின்படி நாம் எங்கே நிற்கிறோம் என்று ஒவ்வொரு நாளும் ஆராய்ந்து பார்த்து அந்த வசனத்தை நாம் கை கொள்ளுகிறோமா இருப்பான்னு சொன்னால் அந்த மாம்சத்தின் கிரியை ஒவ்வொன்றாய் நாம் என்ன செய்ய முடியும்? அழித்து போட முடியும். அல்லேலூயா. மாம்சத்தின் கிரியைகள் என்ன? மார்க்கு 7வது அதிகாரமும் கலாத்தியர் 5வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் போது மாம்சத்தின் கிரியைகளை அது நம்முடைய மாம்சத்தின் கிரியைகள் நம்முடைய வெளிப்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கையை அழித்து போடும். அல்லேலூயா. ஆவிக்குரிய அந்த யாத்திரையை நமக்கு தடை பண்ணுகிறதா இருக்கிறது, தடை பண்ணி போடும். நமக்கு தடை வராமல் இருக்க வேண்டுமானால் வசனத்தின்படி நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவர் சமூகத்தில் ஜெபித்து முன்னேறி கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. வசனத்தின்படி வேற ஒன்றும் பார்க்க கூடாது. பக்கத்தில் இருக்கிறவர்களை பார்த்து அல்ல நாம் ஓட வேண்டியது, நாம் ஜெபித்து ஆண்டவரை பார்த்து ஓடணும். ஆண்டவர் நமக்கு தந்த வசனம் நமக்கு இருக்கிறது அல்லவா, நமக்கு நல்ல வழிகாட்டி நம்முடைய கையில் இருக்கிறது அல்லவா. இந்த ஆவியானவருடைய துணையோடு இந்த வசனத்தின்படியே நாம் முன்னிட்டு சொல்லுவோமானால் நம்மை தடுக்கிற சத்துருவின் கிரியைகளிலிருந்து நமக்கு என்ன ஜெயத்தை பெற்றுக்கொண்டு நேரே முன்னே போக முடியும். அல்லேலூயா. அதனால் ஜடத்தின் கிரியைகளை நீங்கள் மறிப்பித்தால், அதை அழித்தால் பிழைப்பீர்கள். விட்டு வைக்க கூடாது. ஜடத்தின் கிரியைகளை நாம் என்ன செய்யக்கூடாது? விட்டு வைக்க கூடாது. அது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தடையா இருக்கும், நம்முடைய ஆசீர்வாதங்களுக்கு தடையா இருக்கும். அல்லேலூயா. இரண்டாவது நாம் பார்க்கும் பொழுது அது யாத்திராகம புஸ்தகம் 17வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கலாமா? யாத்திராகமம் 17வது அதிகாரம் 16வது வசனம். அது அமலேக்கன் தேவனுடைய சிங்காசனத்துக்கு எதிரானவன். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய சிங்காசனத்துக்கு எதிராய் கிரியை செய்கிறவன் தான் இந்த அமலேக்கியன். அல்லேலூயா. தலைமுறை தலைமுறையாய் அந்த அமலேக்கியனுக்கு எதிராய் யுத்தம் நடக்கும். அல்லேலூயா.
ஆகையால் தான் ஆண்டவர் சவுலிடத்தில் சொன்னார், அந்த ராஜ சிங்காசனத்தில் இருந்த பொழுது ராஜ அதிகாரத்தோடு இருந்த சவுலை பார்த்து சொன்னார், அந்த அமலேக்கனை முற்றிலுமாய் அழித்து போடு. நம்மை பார்த்து சொன்னார், உன்னுடைய மாம்சத்தின் கிரியைகளை அழித்து போடு, அது தேவ சிங்காசனத்திற்கு எதிரானது, அதுவா தேவ ஆளுகைக்கு எதிரானது, தேவ அதிகாரத்துக்கு எதிரானது. ஆகையால் தான் நம்முடைய மாம்சத்தின் கிரியைகளை அழித்து போட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. மாம்சத்தின் கிரியைகளை நாம் அழிக்காவிட்டால் அது தேவனுடைய சிங்காசனத்துக்கு, தேவன் நம்மை ஆளுகை செய்வதற்கு அது தடையா இருக்கும். அதனால் தான் வேதம் சொல்லுகிறது, அவன் அமலேக்கு தேவனுடைய சிங்காசனத்துக்கு எதிராய் கிரியை செய்கிறவனானபடியால் அவனை முற்றிலுமாய் நாசம் பண்ண வேண்டும். அது நமக்கு மட்டுமல்ல, நம்முடைய தலைமுறை தோறும் அந்த யுத்தம் நடக்கும். அல்லேலூயா. அந்த யுத்தம் தலைமுறை தோறும் அது நடந்து கொண்டே இருக்கும். தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஆகையால் தேவ சிங்காசனத்துக்கு விரோதமாக இருக்கிறபடியால் நம்மளை ஜடத்தின் கிரியைகளை, மாம்சத்தின் கிரியைகளை ஆவியினால் நாம் ஒவ்வொரு நாளும் என்ன செய்ய வேண்டுமா? அழித்து போட வேண்டுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. மூன்றாவது நாம் வாசிக்கும் போது உபாகம புஸ்தகம் 25:17 வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் தெய்வ பயம் இல்லாதவன். வாசிங்கள் உபாகம புஸ்தகம் 25:17. உபாகமம் 25:17 தானே வாசிக்கிறீங்க? மூன்று அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் தேவ பயம் இல்லாதவன். அல்லேலூயா. தேவ பயம் இல்லாதவன். அமலேக்கு தேவ பயம் இல்லாதவன். அல்லேலூயா, அல்லேலூயா. மாம்சத்தின்படி ஜீவிக்கிறவர்கள் தேவனை பயப்பட மாட்டார்கள். அல்லேலூயா. தேவ பயமற்று போகும். ஆராதனை உண்டாகும், மற்ற எல்லா செய்கைகளும் உண்டாகும். தேவ வசனத்துக்கு கீழ்ப்படிய அவர்களால் முடியாது. அல்லேலூயா. தேவ வசனத்துக்கு கீழ்ப்படியாமல், அவர்கள் தெய்வ பயம் இல்லாமல், தேவனை மதிக்காமல் தேவனை ஆராதித்து கொண்டே இருப்பார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையால் தான் தெய்வ பயத்தோடு சங்கீதக்காரர் 2வது சங்கீதத்தில் வாசிக்கும் பொழுது இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியில் அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எறியும். அல்லேலூயா. நாம் பயத்தோடு நடுக்கத்தோடு கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளை, இந்த நாட்களிலே தெய்வ பயம் இல்லை. காரணம், வசனத்தை கை கொள்ளாவிட்டாலும், வசனத்தின்படி ஜீவிக்காவிட்டாலும் அவர்கள் ஆராதனைகளை பெருமை பாராட்டுகிறார்கள். தேவ பயம் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் என்ன செய்வார், என்ன சம்பவிக்க போகிறது என்று துணிகரமா என்ன செய்கிறார்கள்? பல காரியங்களையும் செய்து கொண்டு, ஜடத்தில் மாம்சத்தில் பல விதங்களிலே மாம்சத்துக்கு ஏற்றபடி நடந்து கொண்டு, தேவ ஆராதனை வந்து கொண்டு ஆராதித்து கொண்டு ஏதோ பெருமை பாராட்டி கொண்டிருக்கிறார்கள். தேவ பயம் இல்லை. அல்லேலூயா. தேவனை குறித்ததான பயமே இல்லை. தேவ பிள்ளைகளே, நமக்கு அப்படி இருக்கக்கூடாது. ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அல்லேலூயா. சர்வ வல்லமையுள்ள தேவன், சகலத்தையும் அறிகிற ஆண்டவர். நம்முடைய ஒவ்வொரு நடத்தைகளையும் கர்த்தர் அறிந்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய வாக்குகள், நம்முடைய கிரியைகள் எல்லாவற்றையும் அதுபோல அறிகிற ஆண்டவருக்கு முன்னதாய் நாம் ஒருபோது என்ன செய்ய முடியாது? பொய் சொல்லி நிற்க முடியாது. அல்லேலூயா. நான் ஊழியக்காரனான சொல்லுகிறேன், என்னை எப்போதும் அசைக்கிற ஒரு வேத வசனம் உண்டு. வேத புஸ்தகத்திலே கர்த்தருடைய வருகையிலே ஒரு கூட்டர் போய் நின்று சொல்லுவார்கள், உம்முடைய நாமத்திலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உம்முடைய நாமத்திலே வியாதிகளை குணமாக்கணும் அல்லவா, உம்மை அப்படி என்று சொல்லும் பொழுது கர்த்தர் சொல்லுவார், சபிக்கப்பட்டவர்களே, நான் உங்களை அறியேன், என்னை விட்டு அகன்று போங்கள். அல்லேலூயா. இது உங்களுக்குள்ளதில்லை, எனக்குள்ளது. அல்லேலூயா. ஏன்னா நான் இந்த இடத்துல நிற்கும் பொழுது எனக்கு அவ்வளவு பயத்தோடு நான் நிற்கிறேன். காரணம் என்ன தெரியுமா? ஒவ்வொரு வார்த்தைகளை குறித்தோ நான் கர்த்தரிடத்தில் கணக்கு ஒப்புவிக்க வேண்டியிருக்கும். அல்லேலூயா. இந்த இடம் பரிசுத்தமான இடம், தேவ பிள்ளைகள் ஆராதிக்கிற இடம், தேவ மகிமைப்பட வேண்டிய இடம். இந்த இடத்துல ஜடத்தின்படி ஏதோ செய்து கொண்டு நான் ஒரு துணிகரத்தோடு இந்த இடத்துல ஏறி வந்தேன் என்று சொன்னால், தேவனை பயப்படாமல் இந்த இடத்துல நிற்பேன் என்று சொன்னால், ஒரு நாளிலே கர்த்தருடைய சமூகத்தில் நான் கணக்கு சொல்ல வேண்டி இருக்கும். அன்றைக்கு கர்த்தர் கேட்பா சொல்லுவார், உன்னை எனக்கு தெரியாது என்று சொல்லுவார். அல்லேலூயா.
ஆனால் நான் பயப்படுகிறேன், கர்த்தரை பயப்படுகிறேன். வேத வசனத்தை கீழ்ப்படியாமல் ஒருபோதும் கர்த்தருடைய ஆராதனையை அவர் அங்கீகரிக்க மாட்டார். அல்லேலூயா. கர்த்தருடைய வசனத்தை வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் செய்கிற ஆராதனை மேலே கர்த்தர் பிரியப்படவே மாட்டார். ஆகையால் தான் சவுலிடத்தில் சொல்லும்போது இப்படியாக சொன்னார், பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதல். அல்லேலூயா. பலி பார்க்கலும் கீழ்ப்படிதல் மேலானது. ஆராதனை, பெரிய ஆராதனை சம்பவங்களை விட உன்னுடைய சரீரத்தை ஜீவ பலியாய் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிறது ஆண்டவர் அங்கீகரிக்கிறார் ஆராதனையாய். அல்லேலூயா. அல்லேலூயா. சவுல் புதிய பவுலை பார்க்கும் பொழுது சிறைச்சாலை, பவுலும் சீலாவும் சிறைச்சாலையிலே பாடி கர்த்தரை ஆராதித்தார்கள். அங்கே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் இலகினது. அவர்கள் எப்படி பாடினார்கள்? ஆவியில் நிறைந்து பாடினார்கள். அல்லேலூயா. ஆவியில் நிறைந்து கர்த்தரை பாடினார்கள். அவர் சரீரத்தில் கெட்டப்பட்ட அவஸ்தையா இருக்கலாம், இடுக்கமான நெருக்கமான அவஸ்தையா இருக்கலாம். பெரிய ஆராதனைக்குரிய இன்றைக்கு நாம் காண்கிறது போல பெரிய ஆராதனைக்குரியதான சமிதானங்கள் ஒன்று அங்கே இல்லாமல் இருக்கலாம். அவர்கள் ஆராதனையிலே அஸ்திபாரங்கள் இலகிறது என்று சொன்னால் அவர் தேவ பயத்தோடு ஆவியின் நிறைவோடு கர்த்தரை ஆராதித்தார்கள். அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய ஆராதனைகளிலே அஸ்திபாரங்கள் இலகுகிறதா? எவ்வளவு ஆராதிக்கிறோம், ஒரு விடுதலையும் இல்லை. இப்படித்தான் சொல்லுகிறோம், அநேக சொல்லுகிறோம். என்னைக்கு என்ன செய்கிறோம்? கெட்டு கெட்டு கெட்டுன்னு சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். போராட்டம் 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 சொல்லுகிறோம். போராட்டம் யார் வந்தது? யார் கொண்டு வந்த இந்த போராட்டம்? கர்த்தர் நம்மை விடுவித்து தானே கொண்டு வந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நம்மை விடுவித்தே கொண்டு, பிசாசின் கையில் இருந்த நம்மை கர்த்தர் விடுவித்து கிருபையால் இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கும் பொழுது இங்கே இருந்து கொண்டு நான் போராட்டம் என்று சொல்லுவானால் அது பிசாசின் போராட்டம் அல்ல, ஜடத்தின் போராட்டம். அல்லேலூயா. ஜடம் ஆவிக்கு விரோதமா என்ன செய்கிறது? அந்த நிருபத்தில் நான் வாசிக்கும் பொழுது அங்கே ரோமர்ல நான் வாசிப்பேன் சொன்னால் வாசிக்க வேண்டாம், 8ஆம் அதிகாரம் நான் வாசிக்கும் என்று சொன்னால் மாம்சம் ஆவிக்கு விரோதமாய் போராடி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்ப போராட்டம் இன்னைக்கு எங்க இருக்கு? நமக்குள்ளதான் போராட்டம். அல்லேலூயா. நமக்குள்ள போராட்டம். இதெல்லாம் இப்படியே கர்த்தர் சொல்லியிருக்கார், அதெல்லாம் கை கொள்ளணுமா? அல்லேலூயா. அல்லேலூயா. சிறு பிள்ளைகளை போல இந்த வசனத்தை நாம் அப்படியே கை கொள்ளும் தேவனுடைய பிள்ளையே, தேவன் ஒருபோதும் கைவிட மாட்டார். அல்லேலூயா. நாம் கீழ்ப்படியாமல் இருப்போம் என்று சொன்னால், கர்த்தருடைய வசனத்தை அசட்டை பண்ணுவோமானால், கர்த்தருடைய வசனத்தின்படி நாம் செய்யாமல் இருந்தால் நம்முடைய ஆராதனை மேலே ஒரு கேள்விக்குறி வந்து விடும். அல்லேலூயா. அல்லேலூயா. அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் வழி மறைக்கிறவராக இருந்தால், அவன் தேவனுடைய சிங்காசனத்துக்கு அதிகாரத்துக்கு அவன் விரோதமாக இருந்தால், அவன் தேவ பயம் இல்லாமல் இருந்தான். அல்லேலூயா. தேவ பயம் இல்லாமல் இருந்தான். அதே வசனத்தில் இன்னொரு காரியம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 25:17 வாசிக்கும் பொழுது அதே வசனத்தில் வாசிக்க ஒன்று கூட பலவீனரை வெட்டி போடுகிறவன். அல்லேலூயா. அல்லேலூயா. பலவீனரை வெட்டி போடுகிறவன். அல்லேலூயா. நான் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு கர்த்தர் சொல்லுகிறபடி நான் செய்யவில்லை என்று சொன்னால், என்னுடைய பாளையத்தில் பின் பாளையத்தில் வருகிற ஒரு கூட்டத்தை சத்ரு என்ன செய்கிறான்? அவன் வெட்டி போடுவான். அல்லேலூயா. விடாய்த்து இருக்கிறவர்களை, யாத்திரை பிரயாணத்தினால் விடாய்த்து போய் இருக்கிறவர்களை அவன் வெட்டி போடுவான். அல்லேலூயா. அல்லேலூயா. என்ன செய்யணும்? என்ன செய்ய நமக்கு தோன்றணும்? கர்த்தருடைய வசனம் என்ன சொல்கிறதோ, கர்த்தாவே நீர் என்ன சொல்லுகிறீரோ அதன்படி நான் செய்ய வருகிறேன். அல்லேலூயா. கர்த்தருடைய வசனம் நம்மை பார்த்து என்ன செய்ய சொல்லுகிறதோ, எந்த சூழ்நிலையில எந்த இடத்துல இருக்கும் பொழுது ஆவியானவர் எனக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நாம் செய்வோம் என்று சொன்னால் நம்முடைய பின்பாளையத்தை அவன் தொடமாட்டான். அல்லேலூயா. அல்லேலூயா. நாம் ஏனென்று சொன்னால், சவுல் முன்னே நிற்கிறார், ராஜாவா நிற்கிறார். அல்லேலூயா. ராஜாவா இருக்கிறார். மோசையை பார்க்கும்போது முன்னே நிற்கிறான். மோசே முன்னே நிற்கிறான். அல்லேலூயா. மோசே முன்னே நிற்கிறான். ஆண்டவருக்கு வேண்டி, ஜனத்திற்கு வேண்டி மோசே முன்னே போய் நிற்கிறான். தேவதாசர்கள் ஜனத்திற்கு வேண்டி முன்னே போய் நிற்கிறார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. அது சொல்லும் போதுதான் சொல்லணும், இன்னைக்கு முன்னே விசுவாசம் இல்லைன்னா, முன்னே கீழ்ப்படிதல் இல்லைன்னா பின்பாளையம் தகர்ந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் எவ்வளவு புரிந்து கொள்கிறீர்கள் என்று சொல்ல எனக்கு தெரியல. நான் சொல்லுகிறேன், முன்னே நிற்கிறவர்கள் கர்த்தருடைய வசனத்தை அதுபோல கை கொள்ளாததினால் பின்பாளையம்
வந்து கூடுகிற ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? அநேகர் பிசாசின் கட்டுகளுக்குள்ளே அவர்கள் அகப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். பிசாசானவன் அநேகரை வேட்டையாடி கொண்டிருக்கிறான். அன்பான தேவனுடைய பிள்ளையே, நாம் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு இறங்கி நிற்கிறோம். நமக்கு பின்னே பாளையம் ஜனங்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள். அவர்களை சத்துரு தொடாதிருக்க வேண்டுமானால் நாம் கர்த்தருடைய வசனத்தை அதுபோல கை கொள்ளுகிறவர்களா இருக்க வேண்டும். அல்லேலூயா. நாம் ஒவ்வொருவரும், நான் சொல்லுகிறேன், நாம் ஒவ்வொருவரும் கர்த்தருடைய வசனத்தை அதுபோல கை கொள்ளும் பொழுது நம்முடைய பின்னே வருகிறவர்களை சத்துரு தொடவே முடியாது. அல்லேலூயா. நாம் கர்த்தருடைய சத்தத்தை செவி கொடுக்கவில்லை என்று சொன்னால், அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை தொடர்ந்து வந்து அவர்கள் பின்பாளையத்தை தகர்த்ததான சத்ரு இன்றைக்கும் அவன் என்ன செய்கிறான்? எதிர்பார்த்து காத்திருக்கிறான். எப்போ ஜெபம் குறையும், எப்போ பாஸ்டருடைய ஆராதனை குறையும், எப்போ ஆண்டவருடைய வசனத்திலிருந்து இவனை மாற்றி போடலாம். அவன் மாறும் பொழுது சகலமும் தகர்ந்து போகும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையால் தான் நாங்கள் பயப்படுகிறோம், ஆண்டவரை பயப்படுகிறோம். தேவதாசர்களாய் நாங்கள் பயப்படுகிறது எனக்கு தெரியுமா? வேற ஒன்றும் இல்லை, ஏதோ கிடைக்காது என்று சொல்லி இல்லை பயப்படுகிறது. நாங்கள் கர்த்தருடைய வசனத்தில் நின்று மாறி போனால் அநேகர் என்ன செய்கிறாங்க? அநேகரை சத்துரு என்ன செய்வான்? கொண்டு போவான். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் அநேகர் அதை செய்ய முடியல. சவுலை போல இந்த உலகத்தின் மேல் ஆசை வைத்து, உலகத்தில் ஏதோ காரியங்களை கண் வைத்து கொண்டு, ஆண்டோடைய கற்பனைகளை விட்டு கொண்டு, நம்ம ஜனத்திற்கு வேண்டியது கொடுக்காமல் ஜனத்திற்கு விருப்பப்பட்டதை கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் விரும்புகிறதை தருவதற்கல்ல ஆண்டவர் எங்களை இங்கே ஏற்படுத்தி இருக்கிறது, உங்கள் தேவைகளை அறிந்து உங்களுக்கு தருவதற்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. விரும்புகிறதை கொடுக்கிற இடங்கள் இன்னும் பெருகி கொண்டு இருக்கிறது. ஜனத்துக்கு என்ன விருப்பமோ அதை கொடுத்துருவாங்க. அல்லேலூயா. இங்க கொடுக்கிறது உங்களுக்கு தருவதற்கு ஆண்டவர் என்ன விரும்புகிறாரோ அதைத்தான் நாங்க கொடுக்க முடியும். அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா. ஆகையால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் சொல்லுகிற வசனங்களை கை கொள்ளாவிட்டால், அதற்கு கீழ்ப்படியாவிட்டால், நம்முடைய பிறகு வருகிற விசுவாசத்தில் குறைவுள்ளவர்களை அவன் பிசாசனை செய்வான், தகர்த்து போடுவான். அது சொல்லாமல் இருக்க முடியாது. ஏனென்று சொன்னால், பின்பாளையத்திலே அவர்கள் சோர்ந்து போய் இருக்கும் பொழுது முன்னே போகிறவர்கள் அவர்கள் கவனிப்பார்கள். நேற்றைக்கு நான் இதே வார்த்தையை சொன்னேன். அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசத்தில் குறைவுள்ளவர்கள், புதிதாய் வருகிறவர்கள், அவர்கள் முன்னே நிற்கிற உங்களையும் எங்களையும் அவர்கள் உன்னிப்பாய் கவனித்து பார்ப்பார்கள். வசனத்தை எடுத்துக்கொண்டு ஆவி நிறைவோடு அந்நிய பாஷையில் ஆராதிக்கிற என்னுடைய வாழ்க்கையில, இவனுடைய வாழ்க்கையில எவ்வளவு தேவ மகிமை இருக்கிறது என்று சொல்லி, எவ்வளவு அவன் தேவ வசனத்துக்கு கீழ்ப்பிடுகிறான் என்று சொல்லி பிறகு வருகிறவன் கவனிப்பான். அல்லேலூயா. அவன் விடாய்த்த தாகத்தோடு இருப்பான். அவன் கவனிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இந்த வசனம் இல்லை என்று சொன்னால் அவன் என்ன செய்வான்? சத்துருங்கையில் விழுந்து போவான். அல்லேலூயா. சத்துரு அவனை வெட்டுவதற்கு மிகவும் எழுப்பமா இருக்கும். அதற்கு நாம் என்ன செய்யக்கூடாது? இடம் கொடுக்க கூடாது. முன்னே நிற்கிற நாம் ஜாக்கிரதையோடு கர்த்தருடைய வசனத்தை முருக பிடித்து கொண்டு நமக்கு முன்னோட்டு ஓட வேண்டும். அவன் வழி தடுக்கிறவன் எந்த தடையும் வராதபடி கர்த்தர் நமக்கு வழி நடத்தி தருவார். அல்லேலூயா. தடைகளை மாற்றி போடுகிறவர், புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தடைகளை மாற்றி போடுகிறவர் உங்களுக்கு முன்னே செல்கிறார். இல்லையா? இயேசு நமக்கு முன்னே இருக்கிறார் என்று சொன்னால் என்ன தடையும் நமக்கு முன்னே வராது. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்னாய் வைத்திருக்கிறேன், அவரின் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. நாம் அசைக்கப்படுவதில்லை. இன்றைக்கு பல அசைவுகள் நம்முடைய வாழ்க்கையில வந்து கொண்டிருக்கிறது. காரணம், கர்த்தரை நமக்கு முன்னே வைக்க முடியாததுனால தான். அல்லேலூயா. கர்த்தரை எப்பொழுது முன்னே இருப்பாரானால் நம்முடைய தடைகள் எல்லாம் தகர்ந்து போடும். அல்லேலூயா. வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் வரும் பொழுது அமலேக்கன் வழிமறைக்கிறான். அமலேக்கன் தேவ அதிகாரத்துக்கு எதிர்த்து இருக்கிறான். தெய்வ பயம் இல்லாமல் இருக்கிறான். பின்னே வருகிறதான பின்படையை அவன் தகர்த்து கொண்டிருக்கிறான். ஒரு வளர்ச்சிக்கு வேண்டிய ஆசையோடு ஜெபித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் வளர்ச்சி வருகிற நேரத்தில் பின்படை என்ன செய்து போய் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. வசன ஆராதனை இருக்கிறது. வசனம் எங்கே? அடுத்தபடியே நான் வாசிக்கும் பொழுது வாசிக்கலாம். அடுத்ததாய் ஒரு வசனம், உபாகமம் 25 18வது வசனத்தை வாசிங்க. 18 வசனம். நியாயாதிபதிகள் 6:3-4 வாசிங்க. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 3-4 வசனங்கள். இந்த அமலேக்கியன் இருப்பான் என்று சொன்னால்
இஸ்ரவேலுடைய விளைச்சலை கெடுத்து போட்டு அவருடைய ஆசீர்வாதங்களை எல்லாம் நாசம் பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த அமலேக்கினுடைய வேலை என்ன? இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனால் அழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுடைய விளைச்சலை கெடுத்து அவருடைய ஐஸ்வர்ய ஆசீர்வாதங்களை அவன் நினைச்சுவான், கொள்ளையிட்டு போடுவான். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இல்லையா? அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, நான் அமலேக்கினையும் ஜடத்தின் மாம்சத்தில் ஜீவிக்கிறவர்கள் குறித்து நான் ஊமைப்படுத்தி பேசி வருகிறேன். அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த அமலேக்கினை சவுலிடத்தில் ஆண்டவர் சொன்னார், அமலேக்கினை முற்றிலுமாய் சங்கரித்து போடு. ஆண்டவர் சொன்னதுக்கு காரணம், இவனை சங்கரிக்காவிட்டால் இனியும் இஸ்ரவேல் ஜனங்களுடைய விளைச்சலை கெடுத்து போடுவான். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கும் நம்மோட ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய மாம்சத்தின் கிரியைகளை என்ன செய்? அழித்து போடு. ஆவியினாலே மாம்சத்தின் கிரியைகளை அழித்து போடு. காரணம், அது ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை தடை பண்ணும். அல்லேலூயா. ஆண்டவருடைய விளைச்சலை அது கெடுத்து போடும். அல்லேலூயா, அல்லேலூயா. கெடுக்கவில்லையா? ஜடத்தின் கிரியைகள், மாம்சத்தின் கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையில் எழும்பி வரும் பொழுது, அந்த வசனத்துக்கு விரோதமாக ஏதாவது நாம் செய்யும் பொழுது, ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற எவ்வளோ ஆசீர்வாதங்களை நம்ம இழந்து போகிறோம் தெரியுமா? நான் சாட்சியை சொன்னமே முன்னே, அந்த இடத்துல பிசாசு வந்து சொல்லுவோம், என்ன சொல்லும் தெரியுமா? யாரும் அறியல, ஒரு சைனை மாத்திரம் வச்சு கொடு, இல்லையா? யாரும் அறியல பாருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியுமா, பணம் வாரதுங்க எடுக்கிறதும் போல தெரியாது. இப்போ நம்ம போய் உடனே காத்து நிற்கணும், பேங்க்ல வரும், என்ன செய்ய போகுது, எடுத்தா போதும். யாருக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. ஒன்று வச்சிரு, ஒரு சைன் வச்சிரு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஜடம் கிரியை செய்யும், மாம்சம் கிரியை செய்யும். ஆவிக்கு விரோதமாய் ஆவியானவர் சொல்லுகிறார், மகனே நான் உன்னை நடத்துவேன். அல்லேலூயா. என்னை அழைத்த ஆண்டவர் சொல்லுவார், நான் உன்னை என்ன செய்வேன்? நடத்துவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை உயர்த்துவேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன். எவ்வளோ ஆசீர்வாதங்கள் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். ஆனால் பிசாசு வந்து சொல்லுவார், இவ்வளவு சின்ன விஷயம் தானே, என்ன செய், ஒன்னு தொலைச்சு போ. அல்லேலூயா. அட்ஜஸ்ட் பண்ணும், யாரும் ஒன்னு அறிய மாட்டாங்க. ஒரு பொய் தானே, சொல்லிட்டு போ. ஒரு சின்ன காரியம் தானே, சொல்லிட்டு போ. மார்க் 7வது அதிகாரத்திலேயும் கலாத்தியர் 5வது அதிகாரத்தில் நான் சொன்னேன், மாம்சத்தின் கிரியைகளை குறித்து நான் வாசிக்கவில்லை. தேவனுடைய பிள்ளைகள் உங்களுக்கு நன்றாய் தெரியும், மாம்சத்தின் கிரியைகள் நம்மை நாசம் பண்ணுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. சின்ன விஷயம் என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். விடுதலை வராததுக்கு காரணம் என்ன? தேவனுடைய ஆசீர்வாதம் வராததுக்கு காரணம் என்ன? ஒரு சாட்சி சொல்ல முடியலையே, அதுக்கு காரணம் என்ன? ஜடம் நாசமாகல இதுவரை. அல்லேலூயா. மாம்சத்தின் கிரி இதுவரை என்ன செய்யல? ஸ்நானம் எடுத்திருக்கிறோம், அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம், நல்லா ஆராதிக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், ஆராதனையை விட உன்னுடைய சரீரம் ஜீவனுள்ள பலியாய் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதுதான் புத்தியுள்ள ஆராதனை. அல்லேலூயா. அவர் 2 விதமான ஆராதனை நடக்கிறது. ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் தங்களுடைய சரீரங்களை ஜீவனுள்ள பலியாய், இனி நான் அல்ல, இயேசு எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் என்ற சிந்தையோடு, பூரண சிந்தையோடு கர்த்தரை ஆராதிக்கிறார்கள். ஒரு கூட்டர் அப்படி அல்ல, ஜடத்தின் ஒத்தவனமாய், இந்த உலகத்துக்கு ஒத்தவனமாய் என்ன செய்கிறார்கள்? ஆடலும் பாடலும் ஆகோஷங்களும் இருக்கிறது, அவர்கள் ஆராதித்துக் கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு வர போராட்டம் தீர்ந்ததா இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் வந்ததாய் தெரியவில்லை, அவர்கள் ஆசீர்வாதம் வரவில்லையா? அப்படி அல்ல தேவனுடைய பிள்ளையே. எபேசியர் 2வது அதிகாரத்தில் என்ன நினைக்கிறேன் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் உன்னதங்களிலே சகல ஆசீர்வாதங்களினாலும் அவர்களை ஆசீர்வதித்திருக்கிறார். இனி ஆசீர்வதிப்பார் என்று அல்ல, இந்த இடத்திற்கு ஆண்டவரால் தொடப்பட்டு ஆண்டவர் பின்ன இயேசுவை நம்பி அவர் பாதபடியை தேடி வந்த பொழுது அந்த ஆசீர்வாதம் எல்லாம் உனக்கு சொந்தம். அல்லேலூயா. எனக்கும் சொந்தம், நமக்கெல்லாம் அந்த ஆண்டவருடைய சகல ஆசீர்வாதத்துக்கும் சொந்தக்காரங்க நம்ம தான். ஆனா அந்த சொந்த ஆசீர்வாதத்தை சொந்தமாக்கி கொள்ளணும்னா பிசாசு போராடி கொண்டு இருக்கிறான். அல்லேலூயா. பிசாசு சொல்லுவான், நான் விட மாட்டேன். காரணம் என்ன தெரியுமா? அவனுக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதம், அவன் இருந்த ஸ்தானம் அது. அல்லேலூயா. ஆண்டவரோடு கூட இருந்தவன், அவனுக்கு தெரியும் ஆண்டவருடைய மகிமையை குறித்து. அவனுக்கு நஷ்டப்பட்டு போன மகிமை இனி இந்த ஜனங்களுக்கு கொடுக்க மாட்டேன் என்று வாசியோடு அவன் இருக்கும்போது கர்த்தர் சொல்லுகிறார், என்னுடைய வசனத்தை நீ கை கொண்டால் அந்த மகிமை நான் உனக்கு தருவேன் என்று சொன்னார். அல்லேலூயா. அந்த மகிமையான ஆசீர்வாதத்திற்கு ஓடுகிறதான இந்த விசுவாச யாத்திரையிலே தான் அந்த மாம்சத்தின் கிரியைகளை நாம் அழிக்காமல் இருப்போம் என்று சொன்னால் ஒவ்வொரு ஆசீர்வாதங்களையும் அவன் தடை பண்ணி கொண்டே இருப்பான். அல்லேலூயா. ஒவ்வொரு ஆசீர்வாதங்களையும் தடை பண்ணி கொண்டே இருப்பான். ஒரு விளைச்சலை என்ன செய்வான்? நம்ம பிரயாசப்பட்ட
கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கிறோம், ஆனால் பிரயாசத்தின் பலனை அனுபவிக்க முடியவில்லை. ஜெபித்து கொண்டே இருக்கிறோம், ஜெபத்தின் என்ன செய்யல பதிலை கண்டுகொள்ள முடியவில்லை. காரணம், ஜடத்தில் மாம்சத்தின் கிரியை இனி இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் விளைச்சலை கெடுக்கிறவன். அதுகொண்டு என்ன செய்ய வேண்டுமா? சவுலே, நீ அமலேக்கனை முற்றிலுமாய் நாசம் பண்ணு. காரணம், அவன் விளைச்சலை கெடுக்கிறவன். அல்லேலூயா. இஸ்ரவேலின் ஆசீர்வாதத்தை தடை பண்ணுகிறவன். அதனால் நாம் என்ன செய்வோம்? ஒவ்வொரு காரியம் ஒரே நாளாய், சில கேட்குறாங்க, ஒரே நாளாய் முடியுமா பாஸ்டர்? சில சொல்றாங்க ஞானஸ்நானம் எடுத்த உடனே என்ன செய்யணும்? நல்லது, ஆவியானவரின் துணையோட அன்னைக்கு ஆண்டவர் சமூகத்தில் என்னைக்கு ஒப்பு கொடுக்கிறோமோ அன்னைக்கு முதல் ஒரு புதிய வாழ்க்கை வாழுகிறது ഏറ്റവും ஆசீர்வாதமும் சந்தோஷமா இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் அது இரண்டாவது, அடுத்தபடி நம்முடைய வாழ்க்கையில் உலகத்தில் ஜீவிக்கிறோம், சரிதான், மாம்சத்தில் ஜீவிக்கிறோம். ஒவ்வொன்றா இனியாவது ஒவ்வொரு நாளும் கேட்கிற ஒவ்வொரு வசனங்களை கொண்டு நம்ம என்ன செய்யணும்? பரிசுத்தப்படுத்தி கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு உகந்ததாய் மாற்றிக்கொண்டே இருக்கணும். ஜடத்தின் கிரியைகளை மறிப்பித்து கொண்டு அதை மாற்றிக்கொண்டே இருக்க வேண்டும். தெய்வ ஆவியானவர் நம்மளை மகிமைப்படுவார். அல்லேலூயா. மாத்திரமல்ல, அங்கு சொல்லப்பட்டிருக்க 1 சாமுவேல் 30:1-2 வாசிக்கும் பொழுது, இனி அவனுடைய கிரியைகள் தீர்ந்து போகவில்லை. வாசிங்கள் 1 சாமுவேல் 30:1-2. மாதி. அல்லேலூயா. அமலேக்கே, என்னுடைய வார்த்தையை கேட்டு நீ சவுலிடத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், சவுலே, நீ அமலேக்கனை முற்றும் சங்கரி. ஏன் அப்படி சொன்னார் என்றால், அது பின் சந்ததிக்கு பெரிய ஆபத்தாய் முடியும். அல்லேலூயா. அது பின் சந்ததிக்கு பெரிய ஆபத்தாய் முடியும். என்ன சம்பவித்தது? இது சவுலுக்கு அப்புறமாய் தாவீதின் காலத்திலே சம்பவித்ததான விஷயம். என்னது? அமலேக்கன் பின்னே வந்து அந்த சந்ததிகளில் அநேகரை பிடித்து கொண்டு போய்விட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய வசனத்துக்கு உண்மையாய் செவி கொடுக்காவிட்டால், கர்த்தர் சொல்லுகிறபடி நாம் செய்யாமல் இருப்போம் என்று சொன்னால், நம்முடைய பின் சந்ததி, வரும் தலைமுறைகள் அது என்ன செய்யும்? ஆண்டவரை விட்டு தூரமாய் போகும். அல்லேலூயா. இன்றைக்கு நாம் கண்கூடாய் கண்டு கொண்டிருக்கிற பெரிய விஷயம் அது. நம்மளால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. நம்முடைய பிள்ளைகளை குறித்து கவலையோடு கண்ணீரோடு இன்னைக்கு ஜெபித்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, இந்த பாவ சந்ததியில எங்கள் பிள்ளைகளை காத்து கொள்ளும் என்று ஆண்டவரிடத்தில் ஜெபித்து கொண்டே இருக்கிறோம். காரணம் என்ன தெரியுமா? நாம் சில காரியங்களிலே சில வேத வசனத்தை நாம் விட்டு விடும் பொழுது, கர்த்தர் சொல்லுகிறபடி செய்யாதிருக்கும் பொழுது, அது பின் சந்ததிக்கு பெரிய விளைவை உண்டு பண்ணும். அல்லேலூயா. பெரிய ஆபத்தை உண்டு பண்ணும். உணர வேண்டாமா? நாம் இனியாவது இந்த நாட்களில் தேவனுடைய பிள்ளையே நாம் உணர வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்ய நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க வேண்டும். அது ஒப்பு கொடுக்காவிட்டால் இந்த சவுல் என்ன செய்வார்? அமலேக்கன் என்ன செய்வார்? நம்முடைய பின் சந்ததியை அவன் கொண்டு போய் விடுவான். அல்லேலூயா. அந்த ஜடத்துக்கு ஒத்தவனும் இன்னைக்கு பாருங்க, நல்ல உபதேசத்தை சொல்லி ஆண்டோடைய வசனத்தின்படி நாம் ஆராதிப்போம் என்று சொன்னால் பிள்ளைகளுக்கு விருப்பம் இல்லை. காரணம், ஆட்டம் பாட்டம் எல்லாம் கூடுதலா இருக்காது. வசனத்தின்படி தான் அங்கே ஆராதிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. மற்றபடி அல்ல. வெளியில இன்னைக்கு பலவிதമായ ஆராதனைகள், எப்படி வேணாலும் ஆராதித்தலாம், எப்படி வேணாலும் வந்துட்டு போகலாம். அதனால என்ன பிரயோஜனம்? தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவருடைய ராஜ்யத்தை தரிசனம் கண்டு ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்த இறங்கி தெரித்த நாம் நம்மை கர்த்தர் ஒருபோதும் கைவிடுகிறது இல்லை. அல்லேலூயா. அவர் விட்டு விலகாத தேவன். அவருடைய வார்த்தையை நாம் கீழ்ப்படியும் வரையிலும், அல்லேலூயா, அவருடைய வார்த்தையை கீழ்ப்படுகிற வரையிலும் அவர் ஒருபோதும் நம்மை விட்டு மாறி போகிற தேவன் அல்ல. கடைசியா நாம் சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த சவுல் அமலேக்கரை கொல்லாததனால் அவனுக்கு என்ன சம்பவித்தது தெரியுமா? கடைசியாய் அவனை என்ன செய்யப்பட்டான்? ஒரு அமலேக்கினால் கொல்லப்பட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. அமலேக்கினால் அவன் கொலை செய்யப்படுகிற ஒரு அனுபவத்தை கேட்கிறோம். தேவனுடைய பிள்ளையே, நாம் அப்படி அல்ல. நம்முடைய ஜட மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள். அல்லேலூயா. அந்த நித்திய ஜீவனுக்கு வேண்டி விழிக்கப்பட்ட நாம் மாம்சத்தின்படி பிழைத்தால் ஒருபோது அந்த நித்திய ஜீவனிலே நாம் என்ன செய்ய முடியாது? பங்கடைய முடியாது. நம்ம ஒவ்வொரு நாளும் ஆவிக்கேற்றவனமாய் நம்முடைய மாம்சத்தின் கிரியைகளை அழிப்போம் என்று சொன்னால் அந்த நித்திய ஜீவனிலே நமக்கு பிரவேசிக்க முடியும்.
அல்லேலூயா. நித்திய ஜீவன் என்று சொல்லும் பொழுது யோவான் சுவிசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நான் அவர்களுக்குள்ளே நித்திய ஜீவனை வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. நாம் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது, நேற்றைக்கு நான் சொன்னேன், தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ளே வருகிறதற்காக நாம் ஜெபிப்போம். அல்லேலூயா. அந்த நித்திய ஜீவன் நமக்குள்ளே இருந்து ஒருபோதும் நஷ்டப்பட்டு போகக்கூடாது. மாம்சத்தின்படி நாம் என்ன செய்யக்கூடாது? ஆண்டவரை ஆராதிக்க அழைக்கப்பட்டவர்கள் அல்ல, ஆவியோடு உண்மையோடும் ஆராதிக்க அழைக்கப்பட்டவர்கள். அதான் புத்தியுள்ள ஆராதனை என்று சொல்லும் பொழுது, உங்கள் சரீரங்களை ஜீவனுள்ள பலியாய் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிறதால் அந்த ஜீவனுள்ள நல்ல ஆராதனை, புத்தியுள்ள ஆராதனை. ஆகையால் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, இந்த ராத்திரி வேளை, இந்த ஒரு வார காலம் நாம் பலவிதமான காரியங்களுக்கு வேண்டி ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த ஜெபத்தின் வலிய மறுபடியை, அதன் பதிலை நாம் காண வேண்டுமானால் நம்மை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. ஒப்பு கொடுக்காத வரையில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை, உன்னதமான ஆசீர்வாதத்தை நமக்கு காண முடியாது. இனி நான் முக்கியமாய் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் இருந்தால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை விட்டு மாற்றப்படுவார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர், அதே சவுலை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் சாமுவேல் தாவீதை அபிஷேகம் பண்ணும்பொழுது அந்த கீழே அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, சவுலிடத்திலிருந்து தேவ ஆவியானவர் மாற்றப்பட்டார். அல்லேலூயா. வசனத்து கர்த்தர் சொல்லுகிறபடி செய்யாமல் இருந்தால் தேவ ஆவியானவர் மாற்றப்படுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. பிரசங்கம் நல்லா இருக்காது, பிரசங்கம் நல்லா இருக்காது. எல்லாருக்கும் என்ன செய்ய முடியாது? கையடிக்க முடியாது, எல்லாருக்கும் துள்ள முடியாது. சத்திய வசனத்தை கேட்கும் பொழுது ஆண்டவர் சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. வசனத்துக்கு கீழ்ப்படியாவிட்டால் பரிசுத்த ஆவியானவர் என்றைக்கும் நம்மோடு போராடி யுத்தம் பண்ணி கொண்டிருக்க மாட்டார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நம்மிலிருந்து மாறி போவார், அவர் துக்கப்படுவார். ஆகையால் தான் நிருபத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் தானமாய் பெற்ற பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள். அல்லேலூயா. ஆகையால் அன்பான தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் நம்மிடத்தில் என்ன சொன்னார்? பழைய ஏற்பாட்டிலே அந்த சவுலை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ இந்த அமலேக்கனை முற்றிலுமாய் சங்கரித்து போடு. அவன் ஆராதனைக்கு ஒருங்கி கொண்டிருக்கும் பொழுது சாமுவேல் வந்து சொல்லுகிறான், சவுலே, ஆராதனையை விட, பலியை விட கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கலும் செவி கொடுத்தலுமே உத்தமம். ஆராதனையை விட, அதை சொல்லும்போது மீண்டும் சொல்லுகிறேன், நாம் ஆராதனை என்று ஜடத்தின் மாம்சத்தின்படி நினைக்கிற ஆராதனையை விட ஆண்டவர் விரும்புகிற ஆராதனை, ஜீவனுள்ள யாகமாய் பலியாய் நம்மை தாமே ஆண்டவர் சமூகத்திலே ஒப்பு கொடுப்போமானால் கர்த்தர் நம்மேலே ஜெயம் எடுப்பார். கர்த்தர் நமக்கு வேண்டி பெரிய காரியங்களை செய்வார். நம்முடைய ஆராதனையை ஆண்டவர் பிரியப்படுவார். எல்லாரும் கண்களை மூடுவோமா? இந்த ராத்திரி வேளை ஆண்டோட சமூகத்தில் வந்திருக்கிற நாம் ஆண்டோடத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டோடத்தில் செபிக்க போறேன். கர்த்தாவே, இந்த நாளிலே மீண்டும் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். உம்முடைய வசனத்தின்படி என்னை நடத்துங்க. உம்முடைய வசனத்தின்படி நடக்க எனக்கு கிருபை தாருங்க. உம்முடைய சித்தத்தை செய்ய எனக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்திலே அழுவோம் என்று சொன்னால் நிச்சயமாகவே கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. நான் உலகத்தை ஜெயித்தேன், திடன் கொள்ளுங்கள், நீங்களும் ஜெயிப்பீர்கள் என்று சொன்ன ஆண்டவர் எப்படி ஆண்டவர் ஜெயித்தார்? ஆண்டவர் தம்முடைய வசனத்தால் ஜெயித்தார். இந்த ராத்திரி ஆண்டவருடைய வசனத்தை கேட்கிற அன்பான தேவனுடைய பிள்ளையே, இந்த வசனத்தை கொண்டு சத்துருவின் கிரியைகளை ஜெயிக்கத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். இயேசு நமக்கு சொன்ன வசனங்கள் அது ஜீவன் உள்ளதாயோ ஆவியும் ஜீவனும் உள்ளதாக இருக்கிறது. அது நம்முடைய சரீரத்தின் ஒவ்வொரு அவயவங்களையும் வகையறுக்கிறதா இருக்கிறது. நம்ம ஆண்டோட சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. ஆண்டோடைய சித்தத்தின்படி நமக்கு எதிராய் போராடுகிற எல்லா அந்தகார சத்துருவின் கிரியைகளையும் ஜெயிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. 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 ஸ்தோத்திரம். நன்றி கர்த்தாவே, நன்றி கர்த்தாவே. பரிசுத்தரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் நாதா. ஹல்லேலூயா. கிருபை, 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 கிருபை. அமலேக்கனை மேற்கொள்ளுகிற அந்த அனுபவத்திற்கு நேராக சபை திரும்பி வரலாமா? அமலேக்கனை மேற்கொள்ளுகிற அந்த அனுபவத்திற்கு நேராக சபை திரும்பி வரணும், திரும்பி வரணும்.